தங்கபாண்டியன் கிளப்பிய ஒரு விஷயம், தோழர் தங்கபாண்டியன் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கிளப்பியிருக்கிறார். ப்ராக்டிக்கலாட்டு உள்ள விஷயத்தை கிளப்பியிருக்கிறார். ப்ராக்டிக்கல்னால் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிடுவேன். நாம் எல்லோரும் மார்க்சியவாதிகள் எல்லோரும் ஒரு பக்கத்தில் பெரியாராகவும் இன்னொரு பக்கத்தில் அம்பேத்கராகவும் மாற வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டு தலைவர்களும் இந்தியாவிலே அதற்கான வழிமுறைகளை தங்களுடைய காலத்தில் செய்திருக்கிறார்கள். அவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதை செய்கிற ஒரு உரிமையும் தகுதியும் நிச்சயமாக இடதுசாரிகளுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஒரு ப்ராக்டிக்கல் இதை வச்சு பேச முடியாது, நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த இரண்டு தலைவர்களும் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறேன். ஆகவே தோழர் கேஎஸ்னுடைய பேச்சினுடைய அடிப்படையோடு இன்று பேசினார்கள். தொடர்ச்சியாக இந்த துறையிலே அவர்கள் சிந்தனையை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தோழராக இருக்கிறார். அதே போல் தோழர் கோட்டியப்பன் என்னை காணல் பண்ணணும் என்பதற்காகவே ஒரு கேள்வியை கேட்டினா எதை விட்டு விட்டு பேசினேனோ அதை பேசுகிறார். அடையாள அரசியல். நான் திருப்பி ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வர்க்க அரசியல் இருக்கிறதே, அது என்ன வகையான அரசியல்? அதுவும் அடையாள அரசியல் தான். அரசியல் என்பது அல்லது இந்த உலகத்திலே உருவாகிய மதங்கள் என்பது அல்லது இயக்கங்கள் என்பது எல்லோருமே அடையாள அரசியல் தான். ஒரு அடையாளத்தின் பேர்தான் அரசியல் உருவாகும். ஒரு அடையாளத்தின் பேர்தான் ஒரு கோட்பாடு உருவாகும். நம்முடைய மார்க்சியம் என்ன சொல்கிறது? தொழிலாளி வர்க்கம்தான் புரட்சிகரமான வர்க்கம், பாட்டாளி வர்க்கம்தான் புரட்சிகரமான வர்க்கம். பாட்டாளி வர்க்கத்தினுடைய சர்வாதிகாரத்தின் கீழ் மீதி எல்லா வர்க்கங்களும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிற போது அது அடையாள அரசியல் இல்லையா? நான் திருப்பி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். எனவே அடையாள அரசியல் என்று சொல்லுகின்ற வாதத்தின் மூலமாக செய்யக்கூடியது சமூகத்தில் உருவாகியிருக்கக்கூடிய புதிய ஜனநாயக இயக்கங்களை மறுப்பது, குறிப்பாக தலித்து இயக்கங்களை மறுப்பது என்று நினைக்கிறேன், அல்லது குறிப்பாக பெண்ணிய இயக்கங்களை மறுப்பது என்று நினைக்கிறேன், அல்லது பழங்குடி மக்கள் மத்தியிலே உருவாகி வரக்கூடிய இயக்கங்களை மறுப்பது என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு காலத்திலும் சமூக இயக்கங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அந்த சமூக இயக்கங்களோடு நாம் இணைந்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவற்றை மறுதளிப்பது அல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதே போல் நம்ம சொக்கிலினுடைய பேரனுங்க ரெண்டு பேரும் அற்புதமான இளைய தோழர்கள். அதாவது நேற்றைக்கு தீபா ஒரு பதில் சொன்னாருக்கு. இந்த இரண்டு பிள்ளைகளையும் பெற்றெடுத்த தாய் அவள் அழகாக ஒரு பதில் சொன்னாள். எங்கள் அப்பாவால் எங்களை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியவில்லை, ஆனால் பேரர்கள் அந்த இடத்தை செய்கிறார்கள் என்று. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. மிக அருமையான ஒரு விஷயம் சொன்னேன். என்னுடைய பேச்சினுடைய தன்மையை என்னென்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் 100 ஆண்டுகளாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ், ஒரு கல்ச்சுரல் நரேட்டிவ். ஆனால் அதற்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோ இந்தியாவில் உள்ள இடதுசாரி சக்திகளோ அப்படிப்பட்ட நரேட்டிவை செட் பண்ணவில்லை. காங்கிரஸ்காரர்கள் நினைத்து கொண்டிருந்தது அரசாங்க அதிகாரம் கிடைத்த பிறகு அது மூலமாக எல்லாத்தையும் செய்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அரசியல் சாசனத்துக்கு மேலே அவங்க ஒன்றும் போடல. இடதுசாரிகள் சோசியலிச சிந்தனை, சோசியலிச புரட்சி என்ற முறையில் இருந்தாங்க. அவங்களும் இந்தியாவுக்கான நரேட்டிவை செட் பண்ணவில்லை. இந்த 100 ஆண்டு காலத்தில் இந்த மண்ணினுடைய ஆட்சியை, இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அந்த மாதிரிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை அவங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் இன்றைக்கி செட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணவங்க யாரும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஒரு பக்கத்தில் அம்பேத்கர் ஒரு நரேட்டிவை செட் பண்ணார், அதே போல் பெரியாரும் செட் பண்ணார். நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு கிடையாது. ஏதோ நம்ம அந்தரத்தில் ஒன்று நிற்கல. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, தோழர் தங்கபாண்டியன் சொன்ன அதே பதில் தான். பெரியாரையும் அம்பேத்கரையும் நாம் கற்றுணர்ந்து இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மார்க்சியவாதிகள் இடதுசாரிகள் சிந்தித்தால் அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, நான் தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன். அந்த நரேட்டிவை தான் நம்ம இவ்வளவு காலம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நரேட்டிவ், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நிறைய தோழர்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு. எல்லோருமே தொழிற்சங்கவாதிகள். 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேலே தொழிற்சங்க இயக்கத்தில் செயல்பட்ட தோழர்கள் உண்டு. எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. தொழிற்சங்கத்திலிருந்து என்ன கண்டோம்? பகவதிட்ட கேளுங்க. மிகப்பெரிய கேரளாவில் நாங்கள் 2 வேலை பார்த்தோம். நான் ஒரு 35 வருஷம் வேலை பார்த்தோம், நான் ஒரு 37 வருஷம் வேலை பார்த்தோம். மிகப்பெரிய தொழிற்சங்கத்தால் என்ன நடந்தது? தொழிற்சங்க அடிப்படைவாதத்தை மட்டும்தான் உருவாக்கி இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நிவாரணத்தை தொழிற்சங்கம் இல்லை. அதான் நான் நேற்றைக்கு நம்முடைய பேராசிரியர் முரளி பேசிய கருத்தை எடுத்து சொல்வதற்கு காரணமே அந்த மைண்ட் செட்டிலிருந்து மாறணும். மைண்ட் செட்டிலிருந்து மாறி இன்றைக்கு உண்மையிலேயே எப்படி நடக்கிறது,
என்ன நடக்கிறது என்பதை பார்த்து அதற்கு தக்கவாறு பொலிட்டிக்கல் நரேட்டிவ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகிற போது இரண்டு விஷயங்கள். ஒன்று, ஒரு பக்கத்தில் கார்ப்பரேட் முதலாளித்துவம், அதற்கு எதிரான நரேட்டிவ். அதை கம்யூனிஸ்டுகள் செய்வாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ரத்தத்தில் ஊறி நிற்கக்கூடிய ஒன்று முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் என்று செய்வார்கள். அதே போல ஜாதியத்தில் இந்த உயர்ஜாதி மேலாதிக்கம் அல்லது அந்த வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மம், அதற்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணக்கூடியது வந்து இந்த மேடையில் நம்மால் முடியாது. ஆனால் அதை செய்ய வேண்டும். அதை செய்கிற போது தான் இது. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு இந்தியாவில் உருவாகியிருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் உருவாகியிருக்கக்கூடிய முழக்கம் என்பது கார்ல் மார்க்ஸோடு பெரியார் இணைய வேண்டும், கார்ல் மார்க்ஸோடு அம்பேத்கர் இணைய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்திய இளைய சமுதாயத்திடம் உருவாகியிருக்கக்கூடிய குரல். அந்த குரலை நாம் உணர வேண்டும் என்று நினைக்கிறேன். 1990கள் பக்கத்தில் நம்முடைய தலைவர் ராஜேஸ்வரராவ் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒரு மேடையில் இருந்து கொண்டு பேசினார், இந்தியாவிலே மக்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், இந்தியாவிலே மக்கள் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அரசியல் கட்சிகள் தயாரில்லை என்று சொன்னார். அந்த நிலையில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நிலவரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்கான சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. எனவே எதிர்காலத்தில் அதற்கான இடங்கள் உருவாகும். ஏனென்றால் இந்த எதிர்காலம் என்பது இளைஞர்களுடைய கையிலே இருக்கிறது. இளைஞர்கள் நம்மை விட சிறப்பான கூர்மை. உதாரணமே சொக்கலினுடைய 2 பேரப்பிள்ளைகளை சொல்லலாம். அவன் 2 பேரும் காட்டக்கூடிய கூர்மையை பார்க்கின்ற போது, இந்த கூர்மை தமிழகத்திலும் இந்தியாவிலும் வருகிற போது அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்ணப்படும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கப்படும். வெற்றி நிச்சயமாக கடைசியாக மக்கள் தான். ஏனென்றால் மக்கள் தான் வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள், மக்கள் தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள், மக்கள் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியாக அதிகாரமாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அது நிச்சயமாக நடைபெறும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. கண்ணோட்டத்தோடு தோளோடு தோள் நிற்கக்கூடிய ஒரு தோழனுடைய தலைமையில் பேசுவதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். இந்த முகாம் என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பேராசிரியர் வானமாமலை அவர்களும் நம்முடைய அன்பு அண்ணாச்சி பொன்னீலன் அவர்களுமாக இணைந்து உருவாக்கிய ஒன்று. அன்றைக்கு எதேச்சையாக தொடங்கிய ஒன்று அல்லது விளையாட்டாக தோன்றிய ஒன்று இன்றைக்கு ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது என்பதை பார்க்கிறோம். 45 ஆண்டுகளாக, இடையிலே 1-2 ஆண்டுகள் மட்டும்தான். மற்றபடி ஏறத்தாழ 1975 முதல் இன்று வரையிலும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்குமான ஒரு அடிப்படையான ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன், ஒரு சாதனையாக பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக கழிந்த ஒரு 30 ஆண்டுகளாக குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்ற முகாம் என்பது வெறுமனே சந்தித்தோம், கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தினோம், சென்றோம் என்று இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சித்தாந்த பட்டறையாக, பயிற்சி முகாமாக இது இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இதற்கு வழிவகுத்த, இதற்கு வித்திட்டு வளர்த்தவர்கள் 2 பேர். ஒன்று அண்ணன் முத்துமோகன், இன்னொன்று அண்ணன் சொக்கலிங்கம். 2 பேருடைய முயற்சி. ஏனென்றால் அதை தொடங்குகின்ற போது அவர்கள் இருவரும் அனுபவித்த எதிர்ப்புகள் என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல, மிக கடுமையானது. இன்றைக்கு கூட ஜாதி என்பதை பேசுகின்ற போது, பல பிரச்சனைகள் இருக்கின்ற போது, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குகின்ற போது அதை மிக துணிச்சலாக செய்தவர்கள் அண்ணன் முத்துமோகனும் அண்ணன் சொக்கலிங்கமும். இந்த இயக்கத்தினுடைய, குமரி மாவட்ட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி என்று சொல்லுகிற போது அது எல்லாவற்றிலும் ஊடாடி வரக்கூடியதும் அண்ணன் சொக்கலிங்கம் தான். அதனுடைய இந்த கண்டினியூட்டி அல்லது கன்சிஸ்டன்சி என்று சொல்லுகிற போது அண்ணன் சொக்கலிங்கம் தான் அதில் இருப்பார். அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இடமாக நான் இதை பார்க்கிறேன். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை குமரி மாவட்ட இந்த கலை இலக்கிய பெருமன்ற முகாம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த தலைப்பில், ஜாதி மதம் ஜனநாயகம் என்ற தலைப்பில் பேசுவதிலும் கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஏனென்றால் நாம் பேச வேண்டிய இடத்திற்கு இப்போது தான் வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இந்த மண்ணில் எதை பேச வேண்டுமோ அதை பேசுவதற்கு இப்போது தான் தலைப்படுகிறோம் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால்
வர்க்க போராட்டம், சோசியலிச புரட்சி என்ற வாசகங்களுக்குள் மாட்டிக்கொண்டு நடைமுறை வாழ்க்கை, நடைமுறை யதார்த்தங்களை பற்றி அதிகம் கவலைப்படாமலேயே இந்திய இடதுசாரி இயக்கம் வந்திருக்கிறது என்பதை சுய விமர்சனத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் 2025 என்பது நம் எல்லோருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆண்டு. ஏனென்றால் இந்தியாவிலே பொது உடைமை இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகள் என்பது எல்லோருக்குமே மகிழ்ச்சியான ஒன்று. என்றாலும் இந்த 100 ஆண்டு காலத்தில் நாம் இப்போதும் விளிம்பில் தானே நிற்கிறோம் என்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. சுதந்திர போராட்ட காலத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட தேசிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்த இடதுசாரி இயக்கம், அல்லது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவிலே முதல் தேர்தல்கள் நடைபெற்ற போது வெற்றி பெற்று காங்கிரசுக்கு மாற்றாக இருந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு எங்கே நிற்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனவே இந்த 2025 நூற்றாண்டு நேரத்திலே நாம் எல்லோரும் நம்மை நாமே ஒரு ஆத்ம பரிசோதனை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்பதை நான் முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி வருகிற போதுதான் இந்த தலைப்பில் இப்போது பேசுவோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கொஞ்ச காலமாகவே நாம் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சோவியத் வீழ்ச்சிக்கு பிறகு நாம் இந்தியாவை பற்றி அதிகமாக கவலைப்பட தொடங்கினோம். அதற்கு முன்பு இந்தியாவை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் இடதுசாரிகள் அல்லது கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லியாச்சுனாலே அவங்க சர்வதேசவாதிகள். சர்வதேசத்தை பற்றி தான் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஐரோப்பாவில் என்ன நடக்கிறது, ஆப்பிரிக்காவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி விலாவாரியாக பேசுவோம். ஆனால் நம்முடைய நாட்டு யதார்த்தத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட மாட்டோம். அதெல்லாம் நீங்கள் பழைய அரசியல் வகுப்புகளில் கலந்து கொண்ட தோழர்களுக்கு தெரியும். நம்முடைய தலைவர்கள் அரசியல் வகுப்புகளை நடத்த தொடங்குவார்கள். உதாரணமாக இரவு ஒரு 7 மணிக்கு தொடங்கினால் விலாவாரியாக சர்வதேச அரசியலை எல்லாம் பேசிவிட்டு ஏறத்தாழ இரவு ஒரு 2 மணி பக்கத்திலே தேசிய அரசியலுக்கு வருவார்கள். உள்ளூர் அரசியலை பேசும்போது விடிய காலம் 5 மணியாகும். அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது வந்துடும். அதுதான் நம்முடைய நடைமுறை. சர்வதேசத்தில் தொடங்கி தேசியத்திற்கு உள்ளூருக்கு வரக்கூடியது. ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறாக இருக்கிறது. நாம் இங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. உள்ளூரில் இருந்து தொடங்கி இந்தியாவுக்கு போய் சர்வதேசத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு கட்டத்திலே நாம் நிற்கிறோம். ஏனென்றால் சில அடிப்படைகள் இன்னமும் இடதுசாரி இயக்கத்திலே அடிப்படைகளாக வரவில்லை என்று நான் சொல்லுவேன். காரணம், இந்தியாவினுடைய பிரச்சனை என்ன என்பதை 1950களிலேயே நம்முடைய தலைவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் அதற்கு வைத்த பெயர் என்பது டபுள் ரியாலிட்டி, இரட்டை யதார்த்தம். இந்தியாவினுடைய யதார்த்தம் என்பது வர்க்க யதார்த்தம் மட்டுமல்ல. முதலாளி, தொழிலாளி, நிலப்பிரபு, பண்ணையடிமை என்ற அந்த வர்க்க அடிப்படைகள் மட்டுமல்ல. இந்தியாவுக்குள்ளே ஜாதி இருக்கிறது, உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற வேறுபாடு இருக்கிறது என்ற அடிப்படையிலே அன்றைக்கு டபுள் ரியாலிட்டி பற்றி 1950களிலே நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகு 1990களுக்கு பிறகு இந்த பிரச்சனைகளை பற்றி நம்முடைய கட்சி அதிகமாக பேசத் தொடங்கி இருக்கிறது. உதாரணமாக நேற்றைக்கு நம்முடைய தோழர் KS அவர்கள் இந்திய பொது உடைமை இயக்கத்தினுடைய நூற்றாண்டை பற்றி பேசுகிற போது மிக முக்கியமாக இந்திரஜித் குப்தாவை பற்றி குறிப்பிட்டார்கள். மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர், இந்திய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய ஒரு தந்தை என்று சொல்லக்கூடிய அவர் கூட கடைசி நேரத்தில் 1990களில் இந்திய பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு ஜாதியை பற்றி நம்முடைய கட்சிக்குள் முதன்முறையாக அதை ஒரு திறப்புக்கு கொண்டு வந்தவரே அவர்தான். அதன் பிறகுதான் இன்றைக்கு 2015 கட்சி ஒப்புக்கொண்ட லட்சிய திட்டத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை வந்திருக்கிறது? இந்தியாவிலே வர்க்கமும் ஜாதியும் சமூக யதார்த்தத்தினுடைய பகுதிகள் என்று கட்சி வெளிப்படையாக அங்கீகரித்திருக்கிறது. 1950களில் பேசப்பட்ட ஒரு விஷயம் 2015 பாண்டிச்சேரியிலே நடைபெற்ற மாநாட்டில் அன்றைக்கு முன்வைத்த அந்த லட்சிய திட்டத்தில் வெளிப்படையாக பேசப்பட்டு வந்தது. என்றாலும் கூட இன்றைக்கும் இந்த பிரச்சனை நம்முடைய பொதுவான பிரச்சனையாக பேசப்படவில்லை. ஜாதியை பற்றி பேசுகிற போது சிக்கல்கள் வருகின்றன. அது ஏன் வருகின்றது? இந்தியாவினுடைய அடிப்படையான பிரச்சனைகளை பற்றி பேசுகிற போது, ஜாதியை பற்றி பேசுகிற போது சில பிரச்சனைகள் வருகின்றன.
அதில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். உயர் ஜாதியில் உள்ளவர்களுக்கு ஜாதி என்பது பெருமையாக இருக்கிறது. அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதி என்பது இழிவாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மேல் ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதி ஒரு திமிராக இருக்கிற போது, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு அது திமிராக இல்லை, அவர்களுக்கு ஒரு அவலமாக இருக்கிறது, ஒரு அவமானமாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் ஸ்ரீகுமாரை பற்றி உங்களுக்கு தெரியும். குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர். இப்போது கல்பாக்கத்தில் இருக்கிறார். இந்து கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். அதை ஒரு சம்பவத்தை சொன்னால் போதும், ஜாதி என்பது எப்படிப்பட்டது என்பது தெரியும். இவர் மதுரை பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகிறார். அப்போது நம்முடைய இது கிடையாது, இது நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வரவில்லை. குமரி மாவட்டம் எல்லாம் மதுரை பல்கலைக்கழகத்தில் தான் இருக்கிறது. இவர் பல்கலைக்கழகத்துக்கு போகிறார். பல்கலைக்கழகம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டணம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, அந்த மலையினுடைய அடிவாரத்தில் இருக்குது. இங்கிருந்து கொஞ்சம் நடந்து போகணும். இவர் போய்கொண்டு இருக்கும்போது எதிரிலே ஒரு இளம் பெண் ஓடி வருகிறார். அங்கிருந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார். இவர் உள்ளே நுழைகிற போது முதல்ல யாருன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் வரும்போது தெரியுது, இது நம்ம ஒரு பொண்ணு இல்லை, நம்மகிட்ட படித்த ஒரு மாணவி இல்லைங்கிறது இவர் தெரியுது. அது ஓடி வருது. ஓடி வந்து இவர்கிட்ட வந்தோடனே பயங்கர டென்ஷன். ஏன்னா ஓடியில் வந்திருக்குது. பயங்கர டென்ஷன் இருந்துச்சு. சார் வணக்கம். இவருக்கு மகிழ்ச்சின்னா தாங்க முடியல. நம்மிடம் படித்த ஒரு மாணவி அங்கிருந்து ஓடி வந்து நமக்கு வணக்கம் சொல்லலாடே. எவ்வளவு இது, ஒரு பையனாட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெண் இப்போ ஓடி வந்து சொல்கிறாளேங்கக்கூடியதில் அவருக்கு வந்து பயங்கரமான மகிழ்ச்சி. சார் வணக்கம், நான் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் யார் என்று சொல்லிவிடாதீர்கள். நான் யார் என்று சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் நாடார் என்று சொல்லுங்கள். ஏன்னா குமரி மாவட்டத்திலிருந்து சென்ற பெண். எனவே குமரி மாவட்டத்தில் நாடார் கம்யூனிட்டி என்று சொல்லுகிற போது பெருவாரியான ஒரு சமூகம். எனவே அதை சொல்லுங்கள் என்று அந்த பெண் சொன்னார். இவர் உண்மை இதாயிட்டார், வெக்ஸாகி போனார் நம்முடைய ஸ்ரீகுமார் சார். ஏனென்றால் அந்த பெண் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த பெண். தன்னுடைய சமூகம் இன்ன சமூகம் என்று சொல்லுவதற்கு அதுக்கு என்னென்னா, அதுக்கு வந்து உயிரே போய்விடும். நான் அருந்ததியர் என்று சொல்லுவது. ஏனென்றால் நாம் அருந்ததியர் என்று ஒரு நாகரிகமான சொல்லை சொல்லுகிறோம். மற்றவர்களுக்கு சமூக நீதி நிலைநிறுத்தப்படுகிறது, மதச்சார்பின்மை முன்வைக்கப்படுகிறது. இவையெல்லாம் உள்ள ஒரு அருமையான அரசியல் சாசனம் நம்முடைய முன்னோடிகளால், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னோடிகளால் செய்கிறாக ஒரு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த சட்டம் என்பது அடிப்படையில் மனு தர்மத்துக்கு எதிரான சட்டமாக அமைகிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த காலத்திலிருந்தே ஆர்எஸ்எஸும், அந்த காலத்திலிருந்தே ஜனசங்கம், இன்றைய பாரதிய ஜனதாவினுடைய மூத்த வடிவமான ஜனசங்கமும் அன்றையிலிருந்து என்ன செய்கிறாங்க, இந்த அரசியல் சாசனத்துக்கு எதிராக நிற்கிறார்கள். ஏனென்றால் அரசியல் சாசனம் மனு தர்மத்துக்கு அது மரண வேட்டாக மாறிவிட்டது என்பதுதான் அன்றைக்குள்ள பிரச்சனை. அதுதான் இன்றைக்குள்ள இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் கூட அதுதான். இந்தியா வந்து மனு தர்மத்தின் பக்கத்தில் போக வேண்டுமா, ஜனநாயகத்தின் பக்கத்தில் போக வேண்டுமா என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஜனநாயகம் இன்றைக்கு, அதான் ஜனநாயகம் என்பது இன்றைக்கு நம்முடைய ஆயுதமாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த அடிப்படை தான். ஏனென்றால் எந்த நேரத்திலும் இந்தியாவில் இந்து ராஷ்டிரம் என்பது அறிவிக்கப்படலாம். பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. 2025 என்பது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு. எப்படியாவது இந்து ராஷ்டிரம் என்பதை அறிவித்துவிட வேண்டும் என்பதில் தயாராக இருக்கிறார்கள். அதே போல் 32 பக்கத்திலே அரசியல் சாசனம் தயாராக இருக்கிறது. அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு மனு தர்மத்தினுடைய அடிப்படையிலான 32 பக்க அரசியல் சாசனம் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கல் வந்து இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கி இந்த இதை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிக்கலாக ஆயிடும்னு சொல்லிட்டு தான் நாக்பூர் தலைமையகத்துக்கு இன்னொரு பக்க தலைமையகமாக இப்போ என்ன ஆயிடுச்சு, டெல்லியில் ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் அலுவலகம் அமைஞ்சிருக்கு. அதனுடைய அர்த்தம் ஆர்எஸ்எஸ் என்பது நாக்பூர் தலைமையகத்திலிருந்து அது டெல்லிக்கு கிளம்புகிறது. ஏன்னா ஒரு காலத்தில் இது இந்த கட்டமைப்பு இப்படியே போகுமானால் ஒரு கட்டத்தில் பிஜேபி என்பது ஆட்சியில் இருக்காது. ஆட்சியில் யார் வருவாங்க, ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் வரும். அதுக்கான முன்னேற்பாடு நம்ம கற்பனை பண்ணுவதை விட மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வாழ்வா சாவாங்களுடைய பிரச்சனை ஆகிட்டு 75 ஆண்டு அனுபவத்தில் இந்த நாட்டினுடைய சமூக பகுதிகள் மேலெழும்பி வருகுன்னு அர்த்தம் என்னது, தங்களுடைய ஆதிக்கம் அடிபடும் என்பதால்
இன்றைக்கு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், எப்பாடுபட்டேன்னு இந்திராஷ்டிரத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அதற்கு ஏற்பாடு இருக்கிறது. நாம் இந்த நாட்டில் எப்படி ஆர்எஸ்எஸ் இப்போ வளர்ந்துட்டு அல்லது பிஜேபி எப்படி வளர்ந்துட்டு, ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற முதல்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பிரச்சனை, அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிஜேபி என்பது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாதிரிப்பட்ட 1-2 ஸ்டேட்டில் இருந்த பிரச்சனை. இன்றைக்கு இந்தியா முழுவதும் என்ன இருக்குது? பிஜேபி இருக்கிறது, இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. எப்படி வந்தது, ஏன் வந்தது, அதை யோசிக்கணும். அப்போ தான் நம்ம என்னென்னா கேஎம் பணிக்கருடைய அந்த அவருடைய கருத்துக்களை ஒட்டி அந்த வேற பேர் இருக்குது அது சொல்லுவதற்கு, அந்த சமூகத்தை சொல்லுவதற்கு. இந்த சமூகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய சமூகத்தை மிகவும் அடிமட்டத்திலே போட்டு நாம் காலால் மிதிக்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். எனவே இது ஒரு ஜாதி என்பது எங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி வருகிற போதுதான் நான் 2 நூல்கள், சின்ன சின்ன பிரசுரங்கள். ஒன்று கேஎம் பணிக்கர். கேஎம் பணிக்கர் இந்தியாவில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு அறிஞர், வரலாற்று அறிஞர், ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட். வெளிநாட்டு பல நாடுகளில் தூதராக இருந்திருக்கிறார். அதே போல் நம்முடைய நாட்டிலும் கூட நம்முடைய நாட்டின் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் நிபுணர், அதே போல் வரலாற்று அறிஞர். அவர் காஸ்ட் அண்ட் டெமோக்ரஸி, ஜாதியும் ஜனநாயகம் என்ற ஒரு சிறு நூலை எழுதியிருக்கிறார். அதே போல் மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு தோழர் பாரத் பட்டன்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர். அவர் மகாராஷ்டிராவிலே தொழிற்சங்க இயக்கத்தில், குறிப்பாக ஜாதி ஒழிப்பு இயக்கங்களில், விவசாய இயக்கத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு தோழர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். புத்தகம் மேலே ஒரு பிரசுரம் தான், கான்டெம்பரரி காஸ்ட் சிஸ்டம், சமகால ஜாதிய முறை என்று ஒரு பிரசுரம். இந்த 2 நூல்களும் தரக்கூடிய சில விஷயங்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த கேஎம் பணிக்கருடைய நூல் என்பது 1931 எழுதப்பட்ட அந்த பிரசுரம். இன்று நேற்றல்ல, 1931 சுதந்திரம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் அவர் இந்த காஸ்ட் அண்ட் டெமோக்ரஸி என்பதை பற்றி இந்த எழுதியிருக்கிறார், மிக நுட்பமாக எழுதியிருக்கிறார். அப்போ என்னென்னா, அந்த நேரத்தில் என்னென்னா 20ஆம் நூற்றாண்டு வருகிறபோது சுதந்திர போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கிறது. மக்கள் எல்லாம் சுதந்திர வேள்வியிலே குதிக்கிறார்கள் என்ற சூழல் இருக்கிற போது நிறைய மாற்றங்கள் நடக்குது. குறிப்பாக இந்தியாவுக்கான சுதந்திரம் என்பது ஒரு 1930 பக்கத்திலே இந்தியாவினுடைய நோக்கம் என்பது பூரண சுதந்திரம் என்ற நோக்கம், லட்சியம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கின்றன. 1930 இந்தியா என்பது கிளர்ந்து எழுந்து நிற்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இதை எழுதுகிறார். அப்படி எழுதுகிற போது அன்றைக்கு இருந்த சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அடிப்படையான பிரச்சனை உடைகிறது என்பதை இவர் பார்க்கிறார். ஜாதி என்பது அன்றைக்கு உடைய தொடங்குகிறது. ஜாதிக்கு மாற்றாக ஜனநாயகம் மேலெழும்பி வருகிறது என்பதை பார்க்கிறார். உண்மைதான், சுதந்திர போராட்டம் என்பது ஜனநாயகத்தினுடைய வடிவம், அது ஜாதியினுடைய வடிவம் அல்ல. அதனால்தான் பாலகங்காதர திலகரால் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட இயக்கத்தை அவரால் உருவாக்க முடியவில்லை. அது மேட்டுக்குடி இயக்கமாக இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் காந்தி வருகிற போது இந்த நாட்டினுடைய சகல பகுதி மக்களையும் திரட்டுகிறார், ஆண்களை, பெண்களை. அதிலும் இந்தியாவில் பெண்களை திரட்டிய ஒரு முதல் பெரும் தலைவன் என்று சொல்லக்கூடியது நம்முடைய மகாத்மா காந்தி தான். தொழிலாளர்களை, மாணவர்களை, எல்லாரையும் திரட்டுறார். யாரு? நம்முடைய மகாத்மா காந்தி. அப்போ சுதந்திர போராட்டம் என்பது ஒரு வெகுஜன போராட்டமாக வெடிக்கிறது. அந்த நேரத்தில் என்னென்னா, இது எல்லோருமே ஒரு வகையில் இந்து சமூகத்தினுடைய கட்டமைப்புக்கு சவால் விடுகிறது. அந்த நேரத்திலே குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதே காலகட்டத்தில் அம்பேத்கர் உருவாகி ஜாதி அமைப்புக்கு எதிராக அவர் நிற்கிறார், வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிராக நிற்கிறார். இங்கே தெற்கே பெரியார் நிற்கிறார். இதெல்லாம் சேர்ந்து என்னென்னா, இந்தியாவுக்குள்ளே ஒரு புதிய ஒரு சிந்தனையை அல்லது ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்குகிறது. சரியாக சொன்னால் அது ஜாதி அமைப்புக்கு நேரடியாக சவால் விடுகிறது. அதுதான் ஜனநாயகமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்துக்களுடைய ஆகப்பெரிய சக்தி அல்லது நிறுவனம் என்பது ஜாதி தான். நாம் ஒப்புக்கொள்கிறோமோ ஒப்புக்கொள்ளவில்லையோ, நமக்கு விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ, இந்தியாவிலே நீக்கமர நிறைந்திருக்கிற அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்பது ஜாதி தான். அது இறந்து விட்டது
இறந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயமெல்லாம் அந்த காலத்தில் பேசப்பட்டது என்பதை இவர் மறக்கிறார். அப்படி அல்ல, அவை எல்லாவற்றையும் விட ஜாதி இப்போதும் ஆற்றல் மிக்க ஒன்றாக இருக்கிறது. இந்து மக்களுடைய அன்றாட வாழ்வை ஒழுங்குபடுத்தக்கூடிய சக்தியாக ஜாதி இருக்கிறது என்று 1931 பேசுகிறார். எனக்கு இந்த இடத்துல நினைவு கூறுவது அண்ணன் முத்துமுகன் சொன்ன ஒரு வார்த்தை. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு முகாம் களியலில் நடைபெற்ற போது அப்போதுதான் அண்ணன் முத்துமுகன் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான். ஜாதி என்பது இந்தியாவுடைய சர்ச் என்று சொன்னான். ஒரு சர்ச்சை கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன செய்கிறதோ அதே விஷயத்தை இந்தியாவிலே மதம் அல்ல, ஜாதி செய்கிறது. ஜாதி தான் இந்து சமூகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய, இந்து சமூகத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சக்தி என்ற முறையிலே இந்தியாவில் ஜாதி என்பது சர்ச் என்று ஒரு வார்த்தையை அண்ணன் சொன்னார். இந்த விஷயம் என்பது இந்தியாவுக்கு மட்டுமே சிக்கலான ஒன்று. ஜாதி என்பது இந்தியாவுக்கும் தெற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளிலும் தான் இந்த ஜாதி என்பது இருக்கிறது. வேறு நாடுகளில் ஜாதி என்ற அமைப்பு இல்லை. இப்படி இறுக்கமான, இவ்வளவு கெட்டியான ஒரு அமைப்பு வேறு எங்குமே இல்லை. இது ஜாதி என்பது வெறுமனே ஒரு சமூக பிரிவினை கோட்பாடு மட்டுமல்ல, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய பிரிவினை கோட்பாடு மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கையினுடைய விரிவான நடைமுறையை கொண்டு வருகிறது. உணவு, உடை, திருமணம், கல்வி, வழிபாடு, அதிகாரம், அரசு எல்லாவற்றுக்கும் மேலாக உடைமை. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மதம் என்பது இட் இஸ் எ ரிலிஜன் சொல்கிறார். கேஎம் பணிக்கருடைய வார்த்தை என்பது இட் இஸ் எ ரிலிஜன், இது ஒரு மதம் என்று சொல்லுகிறார். ஜாதி என்பது மதம் இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜாதி ஒரு மதமாக இங்கே இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். அப்படி வருகிற போது நமக்கு ஆதி காலத்துக்கு போனால், ஆரியர்கள் வந்த காலத்தில் பெரிய அளவுக்கு ஜாதி அமைப்பு கிடையாது. ஆரியர்கள் இங்கே வந்தபோது இருந்த பிரச்சனை என்று சொன்னால், இங்கே இருந்த திராவிடர்கள் கருப்பர்கள், கருப்பு நிறத்தவர், ஆரியர்கள் கொஞ்சம் வெள்ளை நிறத்தவர். ஏன்னா ஐரோப்பா அந்த இடங்களிலிருந்து வந்தால் வெள்ளை நிறத்தவர். ஏன்னா முதல்ல இருந்தது அந்த ஒரு இன வேறுபாடு, ரேஸ் மட்டும்தான், அதுதான் முதல்ல இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஆரியர்களுக்கும் நம்முடைய இந்தியாவிலே வாழ்ந்த பூர்வீக குடிகளுக்கும் இடையில் நடந்த மோதல்கள் காரணமாக பல பிரச்சனைகள் உருவாகிறது. அப்படி உருவாகிற போது வர்ண பேதம் உருவாகிறது. அப்போதுதான் முதல்ல பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த 4 வர்ண அமைப்பு உருவாகிறது. முதல்ல நிறம் மற்றும் சடங்காச்சாரங்கள் தான் இந்த பிரிவினையினுடைய மையமாக இருந்தது. காலப்போக்கில் இந்தியாவில் புரோகித வர்க்கம் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். மத விவகாரங்களில் சுப்ரீம் அதாரிட்டியாக ஒரு குழு உருவாகிறது. புரோகிதர்களாக பிராமணர்கள் பிராமணர்களாக மாறுகிறார்கள். நாட்டை ஆள்பவர்கள் சத்திரியர்கள். வைசியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முதலில் விவசாயிகளாக இருக்கிறார்கள். அதன் பிறகு வணிகர்களாக மாறுகிறார்கள். இதற்கு பிறகு வெற்றி கொள்ளப்பட்ட திராவிட மக்கள் என்பது சூத்திரர்களாக மாறுகிறார்கள். அந்த 4 வர்ணத்திலே சூத்திரனுடைய இடம் என்ன இடம்? அவன் வர்ணத்தில் இருக்கிறான், 4 வர்ணத்தில் இருக்கிறான். அந்த சூத்திரனுடைய இடம் என்பது என்ன என்று சொன்னால், இந்த மேலே இருக்கக்கூடிய 3 பேருமே எங்கேருந்து பிறக்கிறாங்கன்னா, அந்த விராட புருஷனுடைய தலையிலிருந்து, தோளிலிருந்து, தொடையிலிருந்து பிறக்கிறார்கள். இந்த சூத்திரம் மட்டும் காலிலிருந்து பிறக்கிறான். அவன் காலிலிருந்து பிறக்கிறான். அதனால் கீழ்ப்பட்டவன் என்பது மட்டுமல்ல, அவனை பற்றி சொல்லுகிற போது மனு தர்மமும் இந்து தர்மமும் சொல்லக்கூடியது என்பது சூத்திரனும் பெண்ணும் பாவ யோனியில் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறது. அதை நம்ம அந்த சூத்திரனுடைய இடத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த வரலாற்றில் இப்படி நடக்கிற போது மிக முக்கியமான விஷயம் நம்ம அண்ணன் முத்துமோகன் ஒரு விஷயத்தை சொல்லுவான். அங்கிருந்து வந்த ஆரியர்கள், வந்தேரிகளாக வந்தவர்கள் இந்த நாட்டை அடக்க நினைக்கிற போது, இங்கிருந்த மக்களை ஒடுக்க நினைக்கின்ற போது அவர்களுக்கு எத்தனிக் ஃபியர் இருந்தது என்று சொல்லுவார். அந்த இன அச்சம், தன்னுடைய அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதில் பிராமணன் ரொம்ப முக்கியமாக இருக்கான். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே போல தான் இன்றைக்கும் இருக்கிறார். அது மிக முக்கியமான விஷயம். இந்திய ஜாதி அமைப்பை கட்டமைப்பதில் அந்த பிராமணிக்கல் சூப்ரமசி, பிராமண மேலாதிக்கம் என்பது மிக அடிப்படையாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். பின்னர் இந்த வர்ண அமைப்பு மேலும் மேலும் உடைபடுது. ஜாதிக்குள்ள உபஜாதிகள் எல்லாம் மாறும். ஒன்று எல்லாத்தையுமே ஜாதிங்கிற கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்துடுறார். யார்? இந்த பிராமண ஆதிக்கம் எல்லாவற்றையும் ஜாதிக்குள்ளே கொண்டு வந்துடுது. அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி வட இந்தியாவில் அவங்க எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. தென்னிந்தியா என்று வருகிற போது முதல்ல ஆரியர்கள் முதல்ல தென்னிந்தியாவுக்கு வரவில்லை. தென்னிந்தியாவில் வருகிற போது இங்கே ஜாதி அமைப்பு கிடையாது. தென்னிந்தியாவில், வட இந்தியாவில் ஜாதி அமைப்பு இல்லை, இங்கே ஜாதி அமைப்பு கிடையாது. இங்கே வேறு நிலைகள் இருந்தன.
ஆனால் அவன் ஆரியர்கள் செய்தது அந்த ஜாதி அமைப்பிலே இங்கே இருந்த உதாரணமாக ரெட்டியார்கள் அல்லது நாயர்கள் அல்லது தமிழ்நாட்டில் வேளாளர்கள் இவர்கள் எல்லாம் இங்கே ஆதிக்கத்தில் இருந்த ஜாதிகளை இவர்கள் எல்லோருமே சூத்திரர்களாக மாற்றி ஒரு அமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. அப்போது ஜாதி அமைப்பு வட இந்தியாவில் தோன்றி இங்கே தென்னிந்தியாவிலும் வந்து தென்னிந்தியாவில் இருந்தவர்களையும் ஜாதி அமைப்பாக மாற்றி விட்டார்கள். அந்த ஜாதி அமைப்பாக மாற்றுகிற போது என்ன நடந்தது என்று சொன்னால், உதாரணமாக திருவிதாங்கூரில் மார்த்தாண்டவர்மா மன்னராக மாறுகிறார். மார்த்தாண்டவர்மா சூத்திர ஜாதியை சார்ந்தவர். சூத்திர ஜாதியை சார்ந்தவர் என்ன செய்ய முடியாது, மன்னனாக ஆகக்கூடாது, சத்திரியனாக ஆகக்கூடாது. அப்போ அன்னைக்கு இருந்த பிராமணர்கள் செய்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், தங்கத்திலே ஒரு பசுவை உருவாக்கி அந்த பசுவுக்குள்ள மார்த்தாண்டவர்மாவை உள்ளே அனுப்பி அவரை புனர்ஜென்மம் அடைய வைத்து விட்டார்கள். அவர் ஆட்சிக்கு தகுதியாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லுவார். அதே போல் வட இந்தியாவில் அதே போல் நடந்திருக்கிறதாக சொல்கிறார்கள். இப்படி நிறவேற்றுமைகள், இரத்த பந்தங்கள், வென்றவன் வெற்றி கொள்ளப்பட்டவனை அடிமைப்படுத்துதல், அதே போல் புவியியல் சூழல்கள் காரணமாக ஏற்பட்ட சமூக குழுக்கள் தான் இந்த ஜாதிய தோற்றத்திற்காக அடிப்படையாக ஒன்று இருக்கிறது. இந்த அடிப்படையில் குறிப்பாக பிராமணன் தன்னை மேலே வைத்து கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலே வைத்து கொண்டு, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாவற்றுக்கும் மேலே வைத்துட்டு தனக்கு கீழே ஒன்று நாட்டு வச்சுருக்கான், படிநிலைப்படுத்துகிறான். அதுதான் அம்பேத்கர் மிக அழகாக சொல்லக்கூடியது கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று சொல்லுவார். கிரேடட் படிநிலைப்படுத்தப்பட்டது, அதுலேருந்து மாற முடியாது. நான் சூத்திரன்லேருந்து மாற முடியாது. பிராமணன் என்பவன் அறிவுள்ளவன் என்பதால் ஒரு சூத்திரன் நன்றாக படித்து அறிவுள்ளவனாக மாறினால் அவன் ஆட்டோமேட்டிக்காக பிராமண நாட்டு மாற முடியாது. ஜாதி என்பது அவனுடைய பிறப்பிலிருந்து தொடங்கி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வந்துடும். அப்போ வரும்போது ஜாதியினுடைய சில அடிப்படை கோட்பாடுகளை இவர் சொல்லுகிற போது, பிறப்பின் அடிப்படையிலான அசமத்துவம், பிறப்பின் அடிப்படையிலான ஒரு இன்இக்வாலிட்டி, இந்த இதை மாற்றவே முடியாது. இது அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த சமூக அசமத்துவம் என்பது நம்முடைய இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு இடையில் ஒரு வித்தியாசம் தான். நம்முடைய நாட்டில் ஜாதியை வைத்து ஏற்றத்தாழ்வுகள் உருவாகிவிடும். நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கிறது. படித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பக்கத்தில் வந்தாச்சுன்னா எனக்கு நடந்த சின்ன ஒரு சம்பவம். கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது பஸ்ஸில் போகிறேன், நாகர்கோவிலேருந்து தோவாளைக்கு போகும்போது பஸ்ஸு கூட கூட்டம், ஸ்டாண்டிங்கில் நிற்கிறேன். கொஞ்சம் தூரம் போகும்போது வெள்ளமடம் பக்கத்தில் வரும்போது ஒரு சீட்டில் 3 பெண்கள் இருந்தாங்க, 2 பேர் இறங்கினாங்க. அப்போ அந்த சீட்டு இருக்குது, ஒரு இடத்துல ஒரு அம்மா தான் இருக்கிறாங்க, ஒரு 50-60 வயசு அம்மா தான் இருக்கிறாங்க. அந்த சீட்டினுடைய அச்சத்தில் இருக்கிறாங்க. நான் அப்போ இந்த அச்சத்தில் இருந்தேன். ஏன்னா அந்த டைம்லலாம் பெண்கள் இருக்கக்கூடிய சீட்டில் இருந்தாச்சுனாலே கற்பு பறி போயிடும், பெரிய சிக்கலாகும். இருந்தாலும் நான் இருந்தேன். நான் இருந்த அடுத்த மினிட் அந்த அம்மா என்னை பார்த்து கேட்ட கேள்வி, நீ என்ன பிள்ளையம்மா? நீ என்ன பிள்ளைன்னு கேட்கக்கூடிய அர்த்தம் என்னது? நீ என்ன ஜாதி என்பது. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியவன் என்ன ஜாதி என்று தெரிந்து விட்டால் அந்த ஜாதியை வைத்து அந்த ஏணிப்படியிலே அடக்கி வைத்து விடலாம். தன்னை விட மேலானவனா, தன்னை விட கீழானவனா. ஏனென்றால் எல்லா இடத்துலையும் என்ன பிரச்சனை இருக்குது, எல்லா ஜாதிக்குமே என்ன சிக்கல் இருக்குது இந்தியாவில்? தனக்கு மேலேயும் ஜாதி இருக்குது, தனக்கு கீழேயும் ஜாதி இருக்குது. மேலே இருக்கக்கூடிய ஜாதியை நம்ம அமுக்குகிற போது எதிர்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதியை பார்த்து நமக்கும் அடக்குவதற்கு ஜாதி இருக்கிறது. இதுதான் ஜாதி அமைப்பினுடைய பெக்யூலியரான ஒரு அம்சம். இன்னொன்று அவங்க என்ன செய்தாங்கன்னா கட்டுக்கதைகள். நீங்கள் இந்தியாவில் மிக முக்கியமான விஷயமே அது பகவதின்னு சொன்னார். கட்டுக்கதைகள். அவன் உருவாக்கின வேதம் கட்டுக்கதை, அவன் உருவாக்கிய உபனிஷதம் கட்டுக்கதை, அவன் உருவாக்கிய புராணங்கள் கட்டுக்கதை, அவன் உருவாக்கிய இதிகாசங்கள் கட்டுக்கதை, எல்லாமே கட்டுக்கதைகள் தான். இந்தியாவிலே வரலாறு இல்லை என்று ஒரு பேச்சு உண்டு. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இந்தியாவிலே வரலாறு இல்லை என்று சொன்னார்கள். இந்தியர்களுக்கு வரலாறு தெரியாது என்று சொன்னார்கள். 19ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் நம்பினார்கள். உண்மைதான், இந்தியாவுக்கு வரலாறு கிடையாது என்பதை கார்ல் மார்க்ஸும் முதலில் ஏற்று சொன்னார். இந்தியர்களுக்கு வரலாறு இல்லை என்பதை கார்ல் மார்க்ஸும் சொன்னார். ஏன்னா இந்தியாவில் எந்த வரலாற்று தடயங்களை விட்டு வைக்கவில்லை. அதுதான் முக்கியம். வரலாற்று தடயங்களை விட்டு வைக்கவில்லை. வேதங்கள் அல்லது உபநிஷதங்கள், ஆரண்யங்கள்,
இதிகாசங்கள், இதை மட்டும் வைத்துவிட்டு மீதி எல்லாவற்றையும் அடித்து ஒழித்து விட்டார்கள் என்பதைத்தான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்லுகிறேன். அசோகன் என்ற ஒரு மன்னன் இருந்தால் உங்களுக்கு தெரியும். நாம் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அசோகனை இந்தியா கண்டுபிடித்தது என்பது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இப்படிப்பட்ட ஒரு மகா மன்னன், மக்களுடைய மன்னன் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்பது இந்திய வரலாற்றுக்கு தெரியும். அதுவும் வெள்ளைக்காரன் வந்து கண்டுபிடிச்சதுதான். நம்ம ஆட்கள் கண்டுபிடிக்கல. நம்ம ஆட்கள் நம்ம அதை அடக்கிட்டான்ல. எப்படி புத்தனை கொன்றார்களோ, இந்த மண்ணில் உருவான புத்தனை கொன்றது போல புத்தனுடைய முறையில் ஆட்சி நடத்திய அசோகனையும் கொன்று விட்டார்கள். 1000 ஆண்டுகளாக அசோகன் என்ற ஒரு மகா சக்கரவர்த்தி இந்த மண்ணில் இருந்த வரலாறு இந்த நாட்டுக்கு தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது. அப்போ ரொம்ப முக்கியமாக நம்முடைய இந்த பிராமண மேலாதிக்கம், நான் பிராமண மேலாதிக்கம் என்று சொல்லுகிறவர் பிராமண சாதியை சொல்லுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். நான் இந்தியாவினுடைய ஒரு யதார்த்தத்தை பேசுகிறேன். யதார்த்தத்தை பேசுகிற போது அந்தந்த வார்த்தையிலே சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ மீது எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள். அது வைதிகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்குது. இதே போல பிறப்பால் ஏற்றத்தாழ்வு அசமத்துவம் என்று சொல்லுவதை போல ஜாதி கட்டமைப்புடைய அந்த இயங்கியில் வரக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து தொழிலையும் அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த அசமத்துவம் இருக்குது. அசிங்கமான தொழில்களை செய்வது அல்லது கடினமான உடல் உழைப்பை செய்வது கீழ் ஜாதிகள், கடினம் அல்லாத அசிங்கம் அல்லாத பெரிய மூளை உழைப்பு விஷயங்களை செய்யக்கூடியது உயர் ஜாதிகள் என்ற ஒரு முறையும் இருக்குது. அதே போல் இந்த 4 ஜாதிகள் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் சமூக விலக்கு, சோசியல் எக்ஸ்க்ளூஷன். எல்லாரும் ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்கும். அதை நம்ம எப்படி பார்க்கலான்னு போது நம்முடைய வீடு, நம்முடைய கிராமங்களுடைய அமைப்பை பார்த்தா தெரியும். கோவிலை விட்டு பிராமணர் இருப்பான், கோவிலை விட்டு பிராமணர்கள். அதுக்கு அடுத்தது வந்து சத்திரியர்கள் இருந்தால் சத்திரியர்கள் இல்லைன்னா சொல்லியாச்சுன்னா அடுத்த ஜாதிகள். நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு யார் இருப்பாங்கன்னா வெள்ளாளர்கள் அல்லது நாயர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த ஊர் அமைப்புக்கு வெளியே, ஊரினுடைய மேடான பகுதியில், வளமான பகுதியில் இந்த உயர் ஜாதிகள் இருக்க, மற்ற ஜாதிகள் எல்லாம் ஊருக்கு வெளியே தான் இருக்கும். ஊருக்கு வெளியே தான் இருக்கும். அது நீங்கள் எல்லா கிராமங்களிலும் பார்க்கலாம். நகரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் கூட எல்லா கிராமங்களிலும் இதுதான் செட்டப். உயர் ஜாதிகள் ஒரு மையமான சரியான பகுதியில் இருக்க, மற்றவர்கள் தூரத்தில் தான் இருக்க வேண்டும். ஒரு சோசியல் எக்ஸ்க்ளூஷன் என்பது இந்த ஜாதி அமைப்பினுடைய ஒரு அடிப்படையாகவே இருந்து வந்திருக்கிறது. இந்த வகையில் வந்து இந்த 3 கோட்பாடுகள், பிறப்பின் அடிப்படையில் உள்ள அசமத்துவம், தொழில்களில் இருக்கக்கூடிய படிநிலை, அதன் மூலம் உருவாகக்கூடிய அசமத்துவம், அதே போல் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து தன் ஜாதிக்குள் மட்டுமே மன உறவு கொள்வது, அகமன முறை. வேறு ஜாதிக்குள்ள திருமணமும் மற்ற பந்தங்களை வைக்கக்கூடாது என்பது. இவை இந்த எல்லா விஷயத்திலையுமே ஊடாடி நிற்கக்கூடிய விஷயம் வந்து இந்த அசமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏறத்தாழ 3000 ஆண்டுகளாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டே வருகிறது என்பது காரணமே இந்தியாவில் இந்த ஜாதி அமைப்பு கட்டமைப்போடு இருப்பது தான். ஜாதி அமைப்பு எந்த காலத்திலையுமே இது உடையவில்லை. அது உடைந்தது போல் தோன்றினாலும் கூட உடையவில்லை. அது உடைந்ததாக இருந்த ஒரு காலம் என்பது புத்தனுடைய காலம். புத்தன் இதற்கு எதிராக நின்றவன், ஜாதிக்கு எதிராக நின்ற. புத்தனை ஏன் ஒழித்தார்கள் என்று கேட்டால் இதுதான் காரணம். ஜாதிக்கு எதிராக நின்றான். இந்த நாட்டில் ஜாதிக்கு ஆதரவாக இருந்தால் எவனை ஒன்றான்னு சம்மதிச்சிருவாங்க. ஜாதிக்கு எதிராக நின்றவனை தீர்த்து விடுவார்கள். ஒரு கேள்வி இப்போ நம்ம பகவதி முன்ன வச்சார். நான் பேசின முக்கியமான விஷயத்தை அவர் பேசினார். என்னென்னா, அம்பேத்கரை ஒப்புக்கொள்ளாதவர்கள் காந்தியை ஒப்புக்கொண்டார்கள் என்று கேட்டால் காந்தியை ஒப்புக்கொள்வார்கள். காந்தி வர்ணாசிரம தர்மத்தை ஒப்புக்கொண்டவர், தீண்டாமல் எதிர்த்தார். ஆனால் வர்ணாசிரம தர்மத்தை ஒப்புக்கொண்டார். அதனால தான் காந்தியை வச்சிருந்தாங்க. இல்லைட்டா அப்படிப்பட்ட காந்தியும் கொண்டாங்க, அது வர இருக்கு. ஏன்னா அதனால் இந்தியாவில் வந்து ஜாதிங்கிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்டத்தில் இருக்குது. அதே போல் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவில் அறிவு என்பது பிராமண சமூகத்துக்கு மட்டுமே உரியது என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. அறிவுக்கு வேறு யாருமே அதிபதி கிடையாது. சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் கொஞ்சம் சில விஷயங்களை படிக்கலான்னு உரிமை கொடுத்தாலும் கூட சூத்திரர்களுக்கு அறிவுக்கு பக்கத்திலே வர முடியாது. அவர்கள் மீறி வேதத்தை படித்தால் என்ன நடக்கும்? அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது உண்மை. இதுக்கு இடையில் இந்த 4 வர்ணங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய பஞ்சமர்களை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம். அந்த பஞ்சமர்களை முழுக்க முழுக்க அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் அப்படியே ஆழ்த்தி வைத்திருந்தார்கள். இதனால் அந்த ஜாதி என்பது இந்தியாவுக்குள்ளே இந்த அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக ஒரு புராணத்தில் வரக்கூடிய ஒன்று, விஷ்ணு சொல்லக்கூடிய ஒன்று,
அதில் ஒரு தெளிவாக இந்த ஜாதி அமைப்பினுடைய மையத்தை சாரத்தை அவர் தொட்டு காட்டுகிறார். கடவுள்கள் கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள், பிராமணர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள்கள். பிராமணர்கள் தான் இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றுகிறார்கள். பிராமணர்களின் தயவால் தான் சொர்க்கத்தில் கடவுள்கள் இருக்கிறார்கள். கடவுள் இருக்கிறதே யாருடைய தயவு தான்? பிராமணர்களுடைய தயவு தான். பிராமணர்களின் வாக்கு என்பது சத்திய வாக்கு. அது அப்படியே உண்மையாக மாறிவிடும். கண்ணுக்கு தெரியும் கடவுள்களை திருப்திப்படுத்தினால் கண்ணுக்கு தெரியாத கடவுள்கள் திருப்தி அடைவார்கள். ஏன்னா இதெல்லாம் பேசணும். பெரியார் செய்த ஒரு வேலை தான். பெரியார் ஏன் தாக்கப்படுகிறார்? இன்றைக்கும் தாக்கப்படுகிறார். ஏன் காரணம் என்னென்னா, பெரியார் இந்த மர்மஸ்தானத்தை பிடிச்சி அடிச்சிட்டார். இந்தியாவினுடைய பிரச்சனை எங்கே இருக்குது என்று அவர் இது பண்ணுறாரு. அப்போது இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, கல்வி சட்டம் இந்த ஆயுதங்களை மட்டுமல்லாமல் மதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியதுங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். மதம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும். உதாரணம் மட்டும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்து மதம் என்று சொல்லப்படுவது நம்மை பொறுத்த அளவுக்கு இந்து மதம் என்பது ஒரு போலி. இந்து மதம் கிடையாது. இந்து பெரும்பான்மைங்கிறது கிடையாது. இந்தியாவிலே இந்து பெரும்பான்மை ஏறத்தாழ 85% என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நம்பக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த உண்மை அல்ல. இந்தியாவிலே இந்து பெரும்பான்மை கிடையாது. இந்தியாவிலே இந்து மதமும் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அதை பேசுவதற்கு இன்னும் தயங்குகிறோம். ஏனென்றால் இந்து மதம் என்பது 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு கிடையாது. இந்தியாவில் இந்து என்ற சொல் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், பாரசீகர்கள் இங்கே வந்த காலத்தில் சிந்து நதி தீரத்திலே வாழ்ந்த மக்களை சொல்லுவதற்காக பயன்படுத்திய வார்த்தை தான் ஹிந்து என்ற வார்த்தை. அவர்களுடைய மொழியிலே எஸ் என்பது இல்லை. சிந்து என்று சொல்ல முடியாததால் அவருடைய வார்த்தையில் அதுக்கு பதில் ஹெச் தான் இருந்தது. ஹிந்து என்று சொன்னார்கள். எனவே முதல்ல ஹிந்து என்பது சிந்து நதி தீரத்திலே வாழ்ந்த மக்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பூகோள சொல், அவ்வளவுதான். அது காலங்காலமாக அப்படி தான் வந்திருக்குது. ஏன்னா 18ஆம் நூற்றாண்டு வரை உருவாக்கப்பட்ட எதிலேயுமே இந்து என்பது இல்லை. இன்க்ளூடிங் த சோ கால்டு மனு தர்மத்திலும் கிடையாது. இந்து என்பது கிடையாது. இந்து என்பது கிடையாது. இந்து என்பது எப்போது உருவாகுது? 1861 பிரிட்டிஷ்காரன் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற போது மக்களை எல்லாம் இந்து முஸ்லீம்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று வகைப்படுத்தி வருகிற போது மீதம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் இந்துக்கள் என்று உருவாக்கி விட்டார்கள். அது பிரிட்டிஷ்காரன் மட்டுமல்ல, பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக இருந்த நம்முடைய அன்றைக்கு இருந்த மேல்தட்டு வர்க்கமும் சேர்ந்து அதை எல்லாம் இந்துக்கள் என்று ஆக்கிவிட்டார்கள். அதையே நாம் இன்றைக்கும் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ இந்தியாவில் 85% இந்துக்கள் இருப்பதாக நினைக்கிறோம். அப்படி இந்துக்கள் இருந்தால் ஏன் இந்தியாவில் ஜாதி இந்துக்கள் ஒரு பக்கத்தில் இருக்குது, ஜாதி அற்ற இந்துக்கள் ஏன் இருக்குது? ஒரே இந்து தானே. இந்தியாவில் ஜாதி இந்துக்கள் இருக்கு, ஜாதி அற்ற இந்துக்கள் இருக்கிறார்கள். ஜாதி இந்துக்கள் என்பது எப்போதுமே மேல் ஜாதியை சார்ந்தவர்கள். ஜாதியற்ற இந்துக்கள் என்பது அவர்ணர்கள், கீழே கிடக்கக்கூடியவர்கள். அல்ல அந்த 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 இந்துங்கிற வார்த்தையை உடச்சாச்சுனாலே எல்லாமே அடிபட்டு போகும். அந்த போர்வையில் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பேசக்கூடிய இந்துத்துவ காரியங்கள் எல்லாமே அந்த போர்வையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த வைதிகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் சரியாக சொன்னால் வைதீக மதம் என்று சொல்லலாம். அதை வேத மதம், வேத மதம், அதை வைதீக மதம் என்று சொல்லலாம். இல்லை வைதீக இந்து மதம் என்று சொல்லலாம். எல்லாவற்றையும் இந்து மதம் என்று சொல்ல முடியும். ஏன்னா இந்த நாட்டில் சமணம் இருக்குது, பௌத்தம் இருக்குது, ஆசிவம் இருக்குது, சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது, நிறைய மதங்கள் இருக்கின்றன. அதான் ஒரு சாமியார் சொன்னார், முன்னாடி மதுரையில் மடாதிபதியாக இருந்த ஒரு சாமியார் சொன்னார், இந்தியாவில் இந்து என்பது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் என்பது ஒன்று வைணவம் அல்லது சைவம் என்று சொன்னார். வடக்கே வைணவம் என்று சொன்னால் தெற்கே சைவம். அதான் உண்மை, நிலவரம் தான். ஆனால் எல்லாத்தையும் கூட்டி நம்ம இன்றைக்கு இந்து என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கியதால் தான் இன்றைக்கு இந்துத்துவம் என்று பேசுகிறோம், இந்து ஒற்றுமை என்று பேசுகிறோம். அதெல்லாம் இதோடு சேர்த்து பார்க்கணும். ஏன்னா இது கபலீகரம் பண்ணக்கூடிய ஆற்றல் என்பது இந்த வைதிகத்துக்கு மிகப்பெரிய ஆற்றல். ஏன்னா வைதிகத்தில் கடவுள் கிடையாது, பிரம்மம் மட்டும்தான், உருவ வழிபாடு கிடையாது. ஆனால் அதன் பிறகு என்ன செய்கிறாங்க, இந்தியாவுடைய சூழலுக்கு தக்கவாறு வழிபாட்டு முறையில், மக்களுடைய வழிபாட்டு முறைகளை மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருந்து நிறைய விஷயங்கள் அப்படியே கபலீகரம் பண்ணிடுறாங்க. நம்ம அதை அப்படியே விட்டும் கொடுத்துட்டோம். உதாரணமாக சாங்கியம் என்று சொல்லக்கூடிய தத்துவம்,
சாங்கியம் என்று சொல்லக்கூடிய தத்துவம் அடிப்படையில் நம்முடைய தத்துவம் அது. அதிலும் குறிப்பாக தமிழ் தத்துவம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அது முழுக்க முழுக்க இயற்கையை பற்றி பேசக்கூடிய தத்துவம். அங்கே ஆண்டவனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சாங்கியத்திலே ஒரு புருஷனை கொண்டு நுழைத்து அதை அவருடைய தத்துவமாக மாற்றிவிட்டார்கள். அல்லது யோகம், யோகம் என்பதும் அது இந்து மதத்தினுடைய இதல்ல, சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து வரக்கூடிய விஷயம் அது. யோகம் மக்களுடைய ஒரு நடைமுறை. அது யோகம் என்பதே கடவுளுக்கு எதிரானது, வைதிகத்துக்கு எதிரானது. ஏனென்றால் யோகம் என்ன சொல்கிறது? நீ உடற்பயிற்சி மூலம் உன்னுடைய உடம்பை கட்டுத்திட்டாக மாற்ற முடியும், அல்லது உன்னுடைய மனத்தை நீ பயிற்சி கொண்டு வர முடியும். இன்னைக்கு காலையில் என்னுடைய அறையில் தோழர் ராமனும் நம்ம அருணாச்சலமும் காலையில் எழுந்திருக்கும்போது 2 பேரும் மாறி மாறி செய்த அபியாசங்கள் எல்லாமே யோகாசனத்தினுடைய அபியாசங்கள். அதனால தான் அவங்க காலையிலேருந்து ராத்திரி 12 மணி நேரம் ஆக்டிவாக இருக்காங்க. ஏன்னா யோகம் என்பது ஒரு நடைமுறை தத்துவம். அது அது இந்து மதத்தினுடைய தத்துவம் இல்லை, வைதிக தத்துவம் இல்லை. அப்படி அதே போல நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. தாந்திரிகம், தாந்திரிகம் இந்த மண்ணினுடைய மக்களுடைய கோட்பாடு, ஒரு அமைப்பு, அதையும் எல்லாமே எடுத்துட்டு என்னென்னா அவங்க செய்யக்கூடிய விஷயமே ஏறத்தாழ இந்தியாவில் உள்ள எல்லா விஷயங்களையும் தங்களுடைய விஷயமாக மாற்றியது தான் வைதீகத்தினுடைய ஒரு அடிப்படையான கேரக்டர். இந்த விஷயத்தை கேஎம் பணிக்கர் சொல்லிட்டு அவருடைய டெமோக்ரஸி என்பதில் வருகிற போது என்னென்னா ஜாதிக்கு நேர் எதிரானது ஜனநாயகம். அதுதான் முக்கியமான விஷயம். ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை சொல்லுது, எல்லா வகையிலும் ஏற்றத்தாழ்வுகளை சொல்லுது. ஆனால் ஜனநாயகம் என்பது எல்லாவற்றுக்கும் மாற்றாக சமத்துவத்தை சொல்லுது, நேர் எதிர் ஜனநாயகம் என்பது. அதை சொல்லுகிற போது அவர் நம்ம ஜனநாயகம் எப்படி இருக்கலாம் கேட்கணும்னா, ஜனநாயகம் என்ற கொள்கை என்பது அது எல்லா மக்களையும் ஒருபோல பார்க்கக்கூடியது, சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்று பார்க்கக்கூடிய ஒன்று. அடிப்படையாக அது மனிதன்தான் மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் வைதிகத்துக்கு போச்சுன்னா எல்லாம் அடுத்த இதுக்கு போகணும், எங்கே விண்ணுலகத்துக்கு போகணும். அடுத்த ஜென்மத்தில் விடுதலை எங்கே தான் கிடைக்கும்? இந்த பூமியில் கிடைக்காது. அடுத்த ஜென்மத்தில் சொர்க்கத்தில் தான் விடுதலை கிடைக்கும், சொர்க்கத்திலே நரகத்திலே தான் விடுதலை கிடைக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது ஜனநாயகம், இந்த மண்ணினுடைய வாழ்க்கையை கொண்டு வரக்கூடியது, மக்களை மனிதனை மையமாக கொண்டது. தங்கபாண்டியன் கிளப்பிய ஒரு விஷயம், தோழர் தங்கபாண்டியன் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கிளப்பியிருக்கிறார். ப்ராக்டிக்கலாட்டு உள்ள விஷயத்தை கிளப்பியிருக்கிறார். ப்ராக்டிக்கல்னால் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிடுவேன். நாம் எல்லோரும் மார்க்சியவாதிகள் எல்லோரும் ஒரு பக்கத்தில் பெரியாராகவும் இன்னொரு பக்கத்தில் அம்பேத்கராகவும் மாற வேண்டும். ஏனென்றால் இந்த 2 தலைவர்களும் இந்தியாவிலே அதற்கான வழிமுறைகளை தங்களுடைய காலத்தில் செய்திருக்கிறார்கள். அவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதை செய்கிற ஒரு உரிமையும் தகுதியும் நிச்சயமாக இடதுசாரிகளுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஒரு ப்ராக்டிக்கல் இதை வச்சு பேச முடியாது, நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த 2 தலைவர்களும் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறேன். ஆகவே தோழர் கேஎஸ்னுடைய பேச்சினுடைய அடிப்படையுடன் இன்று பேசினார்கள். தொடர்ச்சியாக இந்த துறையிலே அவர்கள் சிந்தனையை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தோழராக இருக்கிறார். அதே போல் தோழர் கோட்டியப்பன் என்னை காணல் பண்ணணும் என்பதற்காகவே ஒரு கேள்வியை கேட்டினா, எதை விட்டு விட்டு பேசினேனோ அதை பேசுகிறார். அடையாள அரசியல். நான் திருப்பி ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வர்க்க அரசியல் இருக்கிறதே, அது என்ன வகையான அரசியல்? அதுவும் அடையாள அரசியல் தான். அரசியல் என்பது அல்லது இந்த உலகத்திலே உருவாகிய மதங்கள் என்பது அல்லது இயக்கங்கள் என்பது எல்லோருமே அடையாள அரசியல் தான். ஒரு அடையாளத்தின் பேர்தான் அரசியல் உருவாகும், ஒரு அடையாளத்தின் பேர்தான் ஒரு கோட்பாடு உருவாகும். நம்முடைய மார்க்சியம் என்ன சொல்கிறது? தொழிலாளி வர்க்கம்தான் புரட்சிகரமான வர்க்கம், பாட்டாளி வர்க்கம்தான் புரட்சிகரமான வர்க்கம். பாட்டாளி வர்க்கத்தினுடைய சர்வாதிகாரத்தின் கீழ் மீதி எல்லா வர்க்கங்களும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அது அடையாள அரசியல் இல்லையா? நான் திருப்பி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். எனவே அடையாள அரசியல் என்று சொல்லுகின்ற வாதத்தின் மூலமாக செய்யக்கூடியது சமூகத்தில் உருவாகியிருக்கக்கூடிய புதிய ஜனநாயக இயக்கங்களை மறுப்பது, குறிப்பாக தலித்து இயக்கங்களை மறுப்பது என்று நினைக்கிறேன், அல்லது குறிப்பாக பெண்ணிய இயக்கங்களை மறுப்பது என்று நினைக்கிறேன், அல்லது பழங்குடி மக்கள் மத்தியிலே உருவாகி வரக்கூடிய இயக்கங்களை மறுப்பது என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு காலத்திலும் சமூக இயக்கங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அந்த சமூக இயக்கங்களோடு நாம் இணைந்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவற்றை மறுதளிப்பது அல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதே போல் நம்ம சொக்கிலினுடைய பேரனுங்க 2 பேரும்
அற்புதமான இளைய தோழர்கள். அதாவது நேற்றைக்கு தீபா ஒரு பதில் சொன்னாருக்கு. இந்த 2 பிள்ளைகளையும் பெற்றெடுத்த தாய் அவள் அழகாக ஒரு பதில் சொன்னாள். எங்கள் அப்பாவால் எங்களை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியவில்லை, ஆனால் பேரர்கள் அந்த இடத்தை செய்கிறார்கள் என்று. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. மிக அருமையான ஒரு விஷயம் சொன்னேன். என்னுடைய பேச்சினுடைய தன்மையை என்னென்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் 100 ஆண்டுகளாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ், ஒரு கல்ச்சுரல் நரேட்டிவ். ஆனால் அதற்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோ இந்தியாவில் உள்ள இடதுசாரி சக்திகளோ அப்படிப்பட்ட நரேட்டிவை செட் பண்ணவில்லை. காங்கிரஸ்காரர்கள் நினைத்து கொண்டிருந்தது அரசாங்க அதிகாரம் கிடைத்த பிறகு அது மூலமாக எல்லாத்தையும் செய்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அரசியல் சாசனத்துக்கு மேலே அவங்க ஒன்றும் போடல. இடதுசாரிகள் சோசியலிச சிந்தனை, சோசியலிச புரட்சி என்ற முறையில் இருந்தாங்க. அவங்களும் இந்தியாவுக்கான நரேட்டிவை செட் பண்ணவில்லை. இந்த 100 ஆண்டு காலத்தில் இந்த மண்ணினுடைய ஆட்சியை, இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அந்த மாதிரிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை அவங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் இன்றைக்கி செட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணவங்க யாரும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஒரு பக்கத்தில் அம்பேத்கர் ஒரு நரேட்டிவை செட் பண்ணார், அதே போல் பெரியாரும் செட் பண்ணார். நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு கிடையாது. ஏதோ நம்ம அந்த இடத்துல ஒன்று நிற்கல. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, தங்கபாண்டியன் சொன்ன அதே பதில் தான். பெரியாரையும் அம்பேத்கரையும் நாம் கற்றுணர்ந்து இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மார்க்சியவாதிகள் இடதுசாரிகள் சிந்தித்தால் அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, நான் தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன். அந்த நரேட்டிவை தான் நம்ம இவ்வளவு காலம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நரேட்டிவ், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நிறைய தோழர்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு. எல்லோருமே தொழிற்சங்கவாதிகள். 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேலே தொழிற்சங்க இயக்கத்தில் செயல்பட்ட தோழர்கள் உண்டு. எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. தொழிற்சங்கத்திலிருந்து என்ன கண்டோம், பகவதிட்ட கேளுங்க. மிகப்பெரிய கேரளாவில் நாங்கள் 2 வேலை பார்த்தோம். நான் ஒரு 35 வருஷம் வேலை பார்த்தோம், நான் ஒரு 37 வருஷம் வேலை பார்த்தோம். மிகப்பெரிய தொழிற்சங்கத்தால் என்ன நடந்தது? தொழிற்சங்க அடிப்படைவாதத்தை மட்டும்தான் உருவாக்கி இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நிவாரணத்தை தொழிற்சங்கம் இல்லை. அதான் நான் நேற்றைக்கு நம்முடைய பேராசிரியர் முரளி பேசிய கருத்தை எடுத்து சொல்வதற்கு காரணமே அந்த மைண்ட் செட்டிலிருந்து மாறணும். மைண்ட் செட்டிலிருந்து மாறி இன்றைக்கு உண்மையிலேயே எப்படி நடக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை பார்த்து அதற்கு தக்கவாறு பொலிட்டிக்கல் நரேட்டிவ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகிற போது 2 விஷயங்கள். ஒன்று, ஒரு பக்கத்தில் கார்ப்பரேட் முதலாளித்துவம், அதற்கு எதிரான நரேட்டிவ். அதை கம்யூனிஸ்டுகள் செய்வாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு ரத்தத்தில் ஊறி நிற்கக்கூடிய ஒன்று முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் என்று செய்வார்கள். அதே போல் ஜாதியத்தில் இந்த உயர்ஜாதி மேலாதிக்கம் அல்லது அந்த வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மம், அதற்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணக்கூடியது இந்த மேடையில் நம்மால் முடியாது. ஆனால் அதை செய்ய வேண்டும். அதை செய்கிற போது தான் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு இந்தியாவில் உருவாகியிருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் உருவாகியிருக்கக்கூடிய முழக்கம் என்பது கார்ல் மார்க்ஸோடு பெரியார் இணைய வேண்டும், கார்ல் மார்க்ஸோடு அம்பேத்கர் இணைய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்திய இளைய சமுதாயத்திடம் உருவாகியிருக்கக்கூடிய குரல். அந்த குரலை நாம் உணர வேண்டும் என்று நினைக்கிறேன். 1990கள் பக்கத்தில் நம்முடைய தலைவர் ராஜேஸ்வரராவ் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒரு மேடையில் நின்று கொண்டு பேசினார், இந்தியாவிலே மக்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், இந்தியாவிலே மக்கள் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அரசியல் கட்சிகள் தயாரில்லை என்று சொன்னார். அந்த நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிலவரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்கான சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. எனவே எதிர்காலத்தில் அதற்கான இடங்கள் உருவாகும். ஏனென்றால் இந்த எதிர்காலம் என்பது இளைஞர்களுடைய கையிலே இருக்கிறது. இளைஞர்கள் நம்மை விட சிறப்பான கூர்மை, அதுக்கு உதாரணமே சுக்கிலனுடைய 2 பேரப்பிள்ளைகளை சொல்லலாம். அவன் 2 பேரும் காட்டக்கூடிய கூர்மையை பார்க்கின்ற போது, இந்த கூர்மை தமிழகத்திலும் இந்தியாவிலும் வருகிற போது அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்ணப்படும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கப்படும். வெற்றி நிச்சயமாக கடைசியாக மக்கள் தான். ஏனென்றால் மக்கள் தான் வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள், மக்கள் தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள், மக்கள் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியாக அதிகாரமாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அது நிச்சயமாக நடைபெறும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. ஒன்று, வலிமையானவர்களுடைய உரிமைகளை கண்டு பலவீனமாக எழுப்பக்கூடிய ஓலம்தான் இந்த சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விமர்சனத்தை சொல்கிறார். அதே போல் விஞ்ஞானிகள் ஒரு காரியத்தையும் சொல்கிறாங்க, பௌதீக ரீதியாக சமத்துவம் என்பது சாத்தியமற்றது. பிசிக்கல் இன்இக்வாலிட்டி என்பது சாத்தியமற்றது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய முன்னோர்கள்
அவனுடைய பாரம்பரியம், சுற்றுச்சூழல்கள், இயற்கையான ஆற்றல்கள், இதனுடைய விளைவாகத்தான் யார் வராங்க? ஒரு மனிதன் தோன்றுகிறான், மக்கள் தோன்றுகிறார்கள். எனவே என்ன இருக்கும்? வித்தியாசங்கள் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். எனவே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, எனது சமத்துவத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் தனிநபர்கள், தேசங்கள், இனங்கள் இவற்றுக்கு இடையேயான இந்த அசமத்துவம் என்பது அலாதியானது, அடிப்படையானது, மிகப்பெரிய அளவுக்கு அது கிடக்குது. எனவே அதிலெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சமத்துவத்தை கொண்டு வர முடியாது என்று இந்த சமத்துவத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய சில கருத்துக்களை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார், இதில் எல்லாம் உண்மை இருக்குது, நாம் மறக்கவில்லை. ஆனால் சமத்துவங்கிறது நாம் எப்படி பார்க்கணும், தட்டையாகவோ மொட்டையாகவோ பார்க்கவில்லை. எல்லோரையும் ஒரே மட்டமாக ஆக்குவது, இல்லைன்னா எல்லோரையும் ஒரே கட்டத்தில் ஆக்குவது அல்ல சமத்துவம் என்பது. இங்கே சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மனிதனை அகவயமாக மதிப்பிடுகிற போது மனிதனுடைய இடம் என்னது, மனிதன் யார்? அவனை ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து, அல்லது இனத்தை வைத்து, அல்லது தேசத்தை வைத்து உயர்த்தி தாழ்த்தி என்று சொல்லாமல் மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறோம். இப்படி வைக்கிற போது நாம் எதை மறுதளிக்கிறோம் என்று சொன்னால், வர்க்கங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அசமத்துவத்தை நாம் மறுதளிக்கிறோம், ஜாதிகளுக்கு இடையிலேயான அசமத்துவத்தை மறுதளிக்கிறோம், பிறப்பின் அடிப்படையிலான அசமத்துவத்தை மறுதளிக்கிறோம். அதே போல தொழில் என்பது மாற்றவே முடியாது, வாரிசுரிமையாக இருக்கக்கூடியது, பெற்றவன் செய்த அதே தொழில் தான் செய்யணும் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட அசமத்துவ நிலைகளை எல்லாம் நாம் மறக்கிறோம். அதே நேரத்தில் ஆற்றல், குணாதிசயம் இவற்றில் மனுஷனுக்கு இடையில் வித்தியாசம் இருக்கும். அதிலே சமத்துவத்தை நாம் பேசவில்லை, மாறாக ஜனநாயகம் பேசக்கூடிய சமத்துவம் என்பது உரிமைகளின் சமத்துவம், சிறப்பு உரிமைகளில் சமத்துவம், வாய்ப்புகளில் சமத்துவம் என்று அடிப்படையாக ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு தருகிறார். இப்படி தரக்கூடிய இதே K.M. பணிக்கர் 1931 என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் அன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது ஜாதியினுடைய அடிப்படைகள் தகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்தியாவிலே நடைபெற்ற அரசியல் ரீதியான மாற்றங்கள். ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அல்லது 1937 பல மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து செய்த பல மாற்றங்கள் என்பது ஜாதியினுடைய அடிப்படையை தகர்க்கிறது என்பதை ஒரு வார்த்தையாக சொல்லுகிறார். அதே போல பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நடைமுறைகள் காரணமாக சிவில், கிரிமினல் இரண்டிலும் உள்ள சட்டங்கள் வருகிற போது மனுவினுடைய இடம் அடிபடுகிறது என்றையும் சொல்கிறார். அதே போல சமூக திருமண சட்டம், ஜாதி ரீதியாக திறனின்மை என்பதை மாற்றுகிற சட்டம், விதவை மர்மண சட்டம் போன்றவற்றின் மூலமாக ஜாதியினுடைய கோட்பாடுகள், அடிப்படைகள் தகர்க்கப்படுகின்றன என்று சொல்லுகிறார். ஒரு வகையிலே மனுநீதிக்கு எதிரான ஒரு தன்மையை இதிலே கொண்டு வருகிறார். இந்த இடத்திலே நாடு முழுவதும் நடைபெற்ற சமூக இயக்கங்களும் கூட, இங்கே பெரியார் இயக்கம், அங்கே மகாராஷ்டிராவிலிருந்து பூலேயினுடைய இயக்கம், இதே போன்ற சமூக எதிர்ப்பு இயக்கங்களையும் அவர் அங்கே கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் பாரத் பட்டாங்கர் அவருடைய அந்த நூலை நம்ம எடுக்க வேண்டியது என்ன எடுக்க வேண்டியிருக்குன்னா, அவர் தான் வேறு சில அடிப்படைகளை சொல்கிறார். எனது சமகாலத்தில் ஜாதி எப்படி இருக்கிறது, ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மிகப்பெரிய மார்க்சிய அறிஞர், ஒரு மிக முக்கியமான கருத்தரங்கம் நடக்கிறது. அந்த கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு உரையாடலின் போது அவர் நம்முடைய தோழர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்பது, இந்தியாவில் ஜாதி இல்லை, இந்தியாவில் ஜாதி அழிந்து விட்டது, இந்தியாவில் ஜாதிய வாதம் தான் இருக்கிறது. இதை சொன்னது ஒரு மார்க்சிய அறிஞர், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் ஜாதி அழிந்து விட்டது, ஜாதிய வாதம் தான் இருக்கிறது என்று ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் வைத்து ஒரு மார்க்சிய அறிஞர் சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் ஜாதியை பற்றி நம்ம எப்படி பார்க்குறோங்க கூடியதான். ஜாதியினுடைய யதார்த்தத்தை மறந்து விட்டோம், ஜாதியினுடைய யதார்த்தத்தை பார்க்க மறந்து விட்டோம். அப்போ தான் என்ன வருதுன்னா, இவர் அதை அந்த விஷயத்தில் அடித்து என்ன சொல்கிறாருன்னா, மிக அடிப்படையாக சொல்லக்கூடியது, இந்த சுதந்திர போராட்ட சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கி முதலாளித்துவம் வளர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், இந்தியாவில் இன்றைக்கி கார்ப்பரேட்டுகளும் வளர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலையும் பாருங்கள், மிக அடிப்படையான தொழில்களை, சாதாரண தொழில்களை, அசிங்கமான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜாதி அமைப்பிலே கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய ஜாதிகள் தான் இன்றைக்கும் அந்த தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றனர். இல்லை மறுப்பா இல்லையாங்க நீங்கள் யோசிச்சுடுங்க. அதே போல் ஏற்கனவே இடைநிலை ஜாதிகளாக இருந்து கொஞ்சம் அதிகாரத்தையும் சில விஷயங்களை அனுபவித்து வந்த ஜாதிகள் என்ன செய்யுது, ஓரளவுக்கு என்ன செய்கிறாங்க, சில பொசிஷனில் இருக்கிறாங்க. சிலர்கள் முதலாளிகளாகவும் மாறி இருக்கிறார்கள். இடைநிலை ஜாதிகள் முதலாளியாட்ட மாறி இருக்கிறாங்க, அல்லது பெரிய கூட்டுறவு இயக்கத்தினுடைய தலைவர்களாக மாறி இருக்கிறாங்க, அல்லது பெரிய அளவுக்கு ப்ரொஃபஷனல் ஐடி ஃபீல்டெல்லாம் பெரிய ப்ரொஃபஷனலாக உருவாகிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாம்
என்னவென்று சொன்னால் இந்தியாவினுடைய முதலாளித்துவ கட்டமைப்பில் 2 முதல் 5% மட்டும்தான். மெஜாரிட்டி யார் தான் இன்னைக்கும்? மெஜாரிட்டி இன்னைக்கும் உயர்ந்த ஜாதிகள் தான். ஏன்னா உயர்ந்த ஜாதிகளுக்கு அந்த காலத்தில் என்ன சொல்லி வச்சுருக்கா, ட்வைஸ் பார்ன், இரட்டை பிறவிகள். அவங்க தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இரட்டை பிறவிகள்னு. சூத்திரனுக்கு ஒற்றை பிறவி தான். சூத்திரனுக்கு இருக்கக்கூடிய பஞ்சமர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, அது வர இருக்குது. எல்லாத்துக்குமே ஒற்றை பிறவி தான். ஒற்றை பிறவி என்று சொன்னால் நாம் தாய் மூலமாக பிறந்து வளரக்கூடியவர்கள். அந்த இரட்டை பிறவி என்ன வருது? முதல் பிறவி வந்து இயற்கையான பிறவி. இரண்டாவது பிறவி என்பது பூநூல் போடும்போது வரக்கூடிய உபநயனம். அதன் டைமில் இரட்டை பிறவி வருது. அந்த இரட்டை பிறவி உள்ள அந்த உயர் ஜாதிகளுக்கு தான் எல்லா மேல்தட்டு முழுவதும் அப்படி தான் இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து அன்னைக்கு அம்பேத்கரும் பேசினார், இல்லாட்ட நம்முடைய பெரியாரும் பேசினார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடிப்படை இப்படி தான் இருக்குது இந்தியாவில். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. எனவே தான் ஆர்எஸ்எஸ் வளர்கிறது, பிஜேபியும் வளர்கிறது. அவங்க வளர்ந்து வராங்கன்னு சும்மா ஒன்றும் கிடையாது. அதற்கான அடித்தளங்கள் இன்னமும் நம்முடைய நாட்டில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நாம் பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும்? ஜாதி என்று வருகிற போது உயர் ஜாதிகள், அடிமட்ட ஜாதிகள், கீழ் ஜாதிகள் என்று இருப்பதைப் போல, பண்பாட்டில் மேலோர் பண்பாடு, மக்கள் பண்பாடு இருப்பதைப் போல, அந்த மாதிரிப்பட்ட வித்தியாசங்களை எடுத்து வைத்து நம்முடைய அரசியலில் நம்முடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மாற வேண்டும். இந்த 2025 இந்தியாவிலே 21ஆம் நூற்றாண்டில் நிற்கிறோம். அந்த நூற்றாண்டிலும் கூட ஒரு கால் நூற்றாண்டு கழிந்து விட்டது, 25 ஆண்டுகள் கழிந்து விட்டது. எனவே இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் எப்படி நம்முடைய இந்தியாவை மாற்றுவது, இந்தியாவை எப்படி ஒரு மக்களுடைய இந்தியாவை மாற்றுவது, பாரதி சொல்லுவானே சனிநிக சமானம் என்று, அப்படிப்பட்ட ஒன்றாக எப்படி மாற்றுவது என்று நினைத்தால், அப்படி வருகின்ற போது நம்முடைய ஸ்ட்ராட்டஜி வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஸ்ட்ராட்டஜியை புதிதாக அமைக்க வேண்டும். வர்க்கங்களோடு ஜாதிய கட்டமைப்பை பற்றி நாம் பேச வேண்டும். அதை எடுத்து செய்ய வேண்டும் என்பதுதான். அப்படி செய்கிற போதுதான் நேற்று நம்முடைய முதல் அமர்வில் நம்முடைய பேராசிரியர் முரளி பேசிய விஷயங்கள் இருக்கின்றவே மிக அடிப்படையான விஷயங்களாக நான் பார்க்கிறேன். அவற்றை நாம் எடுத்து வைத்து நம்முடைய சிந்தனைகளை கூர்தீட்டினால், அந்த அடிப்படையில் நம்முடைய இயக்கங்களை நாம் கட்டியமைத்தால் நிச்சயமாக இந்த நூற்றாண்டில் நாம் நம்முடைய இந்தியாவை மாற்ற முடியும். ஏனென்றால் இந்தியா உண்மையிலே 2வது சுதந்திர போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். 1975 எமர்ஜென்சி வந்த டைமில் வந்து அதற்கு எதிராக போராடிய போது அதை 2வது சுதந்திர போராட்டம் என்று சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் 2வது சுதந்திர போராட்டம். இப்போது உள்ளதான் 2வது சுதந்திர போராட்டம். ஏனென்றால் 1947 சுதந்திரம் அடைந்த போது இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் கற்பனை கண்டார்களோ, அந்த கற்பனைகளை உடைத்து நொறுக்கிவிட்டு இந்தியாவை 10ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு முயற்சி நடக்கிறது. இதை தடுப்பதுதான் நமக்கு இன்றைக்கு 2வது சுதந்திர போராட்டம் அமைப்புகிறது. இந்த இடத்திலே என்னுடைய வேண்டுகோள், நாம் மௌனிகளாக இனி இருக்கக்கூடாது என்பதுதான்.